ஒரு கடற்கரையிலே பெரிய நாவல் மரம் ஒன்றிருந்தது. அதில் எப்பொழுதும் பழங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மரத்தில் ரக்தமுகன் என்றொரு குரங்கு இருந்து வந்தது. நீ என் விருந்தாளி. அமுதத்துக்கொப்பான நாவற்பழங்களை தருகிறேன், சாப்பிடு. இந்த நாவற்பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கு இல்லையா நண்பா? ஆமா நண்பா, ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் கண்டிப்பா சாப்பிடு. மிச்சத்தை உன் மனைவிக்கு எடுத்து. நன்றி நண்பா. சரி நண்பா, கவனமா போ. உன் மனைவிக்கு என் வணக்கம் சொல்லு. அமிர்தம் போல இருக்கும் இந்த நாவற்பழங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறது? அவை அந்த மரத்திலிருந்து வருகின்றன அன்பே. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆம், அவை மிக சிறப்பு. அமிர்தம் போல் இருக்கும் இந்த பழங்களை எப்போதும் சாப்பிட்டு கொண்டிருப்பவனுடைய நெஞ்சும் கட்டாயம் அமிர்தம் போலத்தான் இருக்கும். நீ என்னை மதிக்கிறாய் என்றால் எனக்கு அந்த குரங்கின் நெஞ்ச கொடு. அதை நான் சாப்பிட்டு நோயும் முதுமை இல்லாமல் என்றும் உன்னோடு விளையாடி கொண்டிருப்பேன். அன்பே, முதலாவதாக அது நமக்கு சகோதரன் மாதிரி. இரண்டாவதாக அது நமக்கு பழங்களை தருகிறது. எனவே அதை நான் கொல்ல முடியாது. இந்த வீணான ஆசையை விட்டு விடுது. இனி நான் என்ன செய்வேன்? அந்த குரங்கை எப்படி கொல்வது? அந்த குரங்கை எப்படி கொல்வது? ஏய், என்ன வேண்டும்? நான் வருகிறேன். நண்பனே, ஏன் இவ்வளவு நேரம்? ஏன் சந்தோஷத்தோடு பேச மாட்டேங்கிறா? நல்ல நீதிகளையும் சொல்ல மாட்டேங்கிறா? அடடா, உன் மனைவி ரொம்ப கோபமா இருக்கா போல. அப்படிதான். உன் விஷயமாய் அவளோடு சண்டை போட்டதிலே இவ்வளவு நேரமாகி விட்டது. அப்படியா? நான் வரலாமா? நீ என் வீட்டுக்கு வா. என் மனைவி ஆவலோடு உன்னை எதிர்பார்த்து வரவேற்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாள். நன்றி, நான் தயார். போகலாம். நண்பனே, அண்ணி சொன்னது சரிதான். எவ்விதமெனில் தருவது, பெறுவது, மனம் விட்டு பேசுவது, கேட்பது, விருந்து உண்பது, படைப்பது, இவை யாரும் நான் காட்டிலும் இருப்பவனாயிற்று. உங்கள் வீடு நீர்க்கடியில் அல்லது அங்கே நான் எப்படி வர முடியும்? அண்ணா, மெதுவாக போ. அலைகள் அடித்து என் உடம்பெல்லாம் நனைந்து விட்டது. அது என்ன? இந்த குரங்கு என் முதுகிலிருந்து நழுவினால் ஒரு அங்குலம் கூட அப்பால் செல்ல முடியாது. அத்தனை ஆழமான கடல் இது. நண்பனே, என் மனைவி சொல்லியபடி உன்னை நம்ப வைத்து உன்னை கொல்வதற்காக வீட்டுக்கு அழைத்து போகிறேன். இனி உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள். அண்ணா, உனக்கோ அன்னிக்கோ நான் என்ன தீங்கு செய்தேன்? என்னை ஏன் கொல்ல பார்க்கிறீர்கள்? கேள், நீ கொடுத்த பழங்கள் அவளுக்கு அமிர்தம் போல் ருசியா இருந்தன. ஆகவே உன் நெஞ்சை தின்ன வேண்டும் என்று அவள் ஆவலாயிருக்கிறாள். அதுதான் உண்மை நண்பா. தப்பிக்க வழி வேண்டும். அடடா, அப்படியா சங்கதி? அத நீ ஏன் அங்கேயே என்னிட்ட சொல்லல? நண்பனே, ருசி மிகுந்த நாவல் பழங்களை நாவல் மரத்தின் பொந்தில் மறைத்து வைச்சிருக்கிறேன். கேள், நீ கொடுத்த பழங்கள் அவளுக்கு அமிர்தம் போல் ருசியா இருந்தன. ஆகவே உன் நெஞ்சை தின்ன வேண்டும் என்று அவள் ஆவலாயிருக்கிறாள். அதுதான் உண்மை நண்பா. தப்பிக்க வழி வேண்டும். நண்பனே, நான் கொண்டு வந்த நாவற்பழங்களை உன் மனைவிக்கு தருகிறேன். நண்பனே, அப்படியானால் அந்த நாவற்பழங்களை எனக்கு கொடு. என் துஷ்ட மனைவி அதை சாப்பிட்டு தன் உபசாவத்தை முடிப்பாள். உன்னை நாவல் மரத்துக்கே திரும்ப அழைத்து செல்கிறேன். ஓ கடவுளை, என்னை காப்பாற்று. கடலுக்கு அப்பால் உள்ள தெய்வங்களை, என்னை இந்த முதலிலிருந்து காப்பாற்றுங்கள். நாவல் மரம் நிறைய அனைத்து தெய்வங்களுடைய கேள்விகளா? நாவல் மரம் நெருங்கிறது. இன்னும் கொஞ்சம். நம்பிக்கை வைக்க தகாதவனிடம் நம்பிக்கை வைக்காம்பாதே. நம்பிக்கை வைப்பதால் விபத்து ஏற்பட்டு வேரோடு அழித்து விடுகிறது என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நிஜமாக நான் மறுபிறப்பெடுத்திருக்கிறேன். நல்ல காலம், நான் பிழைத்துக் கொண்டேன். நண்பனே, நாவற்பழங்களை கொடு எனக்கு. மூடா, நம்பிக்கை துரோகி. உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரிந்து விட்டது. உன் வீட்டை பார்த்து கொண்டு போய்விடு. இனிமேல் இந்த நாவல் மரத்தடிக்கு வராதே. என் வீட்டுக்கு விருந்தாளியாக வா. அண்ணி உன்னை பார்க்க. துஷ்டா, உடனே நீ போய்விடு. நான் வரமாட்டேன்.